இது வந்துட்டு உலகின் மிகச்சிறிய தக்காளின்னு சொல்ல முடியாது. ஆனா 2வது பிளேஸ்ல இருக்கும் சின்ன தக்காளியில. இதுதாங்க ஸ்பூன் தக்காளி. ஏன் ஸ்பூன் தக்காளின்னு சொல்லுவோம்? சின்ன ஸ்பூன் தான். அந்த ஸ்பூன்லயே நிறைய வைக்கலாம். நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன். ஒரு 10 தக்காளி வச்சு இந்த ஸ்பூன்ல வைக்கலாம். இந்த ஸ்பூன் தக்காளி வந்து கொடி வகை இன்டிடெர்மினன்ட். இது வந்து கொடியா போகக்கூடிய ரகம். ரொம்ப நாளைக்கு காய்ச்சி 6 மாசத்துக்கு மேலேயே இது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது. இது எப்படிங்க சமையல் பண்றது, இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தான் தோணும். இதை வந்து பறிச்சுட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சிங்கன்னா இல்லை வந்து கண்ணில் போட்டு தட்டினீங்கன்னா போதும், அப்படியே தூக்கி நீங்கள் சமையல் பண்ணிட்டு போகலாம். டேஸ்ட் சுவையும் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், 107 தக்காளிகளை வந்து இது வரைக்கும் காப்பாற்றி பரவலாக்கம் பண்ணிக்கிட்டு இப்போ நிறைய விவசாயிகள் உற்பத்தி செய்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை தக்காளிலையுமே இந்த பாலிஃபினால் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே தக்காளி இந்த ஸ்பூன் தக்காளி தாங்க. கிட்டத்தட்ட 85% இதில் வந்துட்டு இருக்குது. மிச்ச தக்காளி எல்லாம் 40, 50 அந்த மாதிரி தான், 30 அப்படி தான் இருக்குது. ஸோ இது என்னடா இது தூள்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிரித்தாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி தான் இந்த ஸ்பூன் தக்காளி சிரித்து இருந்தாலும் இதனுடைய மருத்துவ குணமும் சரி, இதனுடைய சத்துக்களும் எல்லாத்தோட மற்ற தக்காளிகளோட ரொம்ப அதிகம் உண்டுங்க.